ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் இருக்கிற பிரச்சனைனால ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலகிராம் நம்ம பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, அது ஒரு வாட்ஸ்அப் மாதிரியான ஒரு மெசேஞ்சர் ஆப் தான். அந்த டெலகிராம் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் மல்டிபிள் அக்கௌண்ட் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வாட்ஸ்அப் போட தேவையில்லை, இல்லை டுவல் ஆப் யூஸ் பண்ண தேவையில்லை, எதுவுமே யூஸ் தேவையில்லை. அந்த அப்ளிகேஷன்லேயே நம்ம மல்டிபிள் அக்கௌண்ட் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல்டு மெசேஜ் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நாளைக்கு பர்த்டே மெசேஜ் பண்ணணும், நான் மறந்துடுவீங்க, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு வேலையில் இருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்சிடலாம். ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு நீங்கள் என்ன டேட் போட்டு அந்த டைத்தை கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த மெசேஜ் போய் சென்ட் ஆகிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னா சீக்ரெட் சேட் அப்படின்னு. நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட ரொம்ப பர்சனலாக பேச போறீங்க, அவங்க வந்து நீங்கள் பேசுனதை அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவாங்க, இல்லை நீங்கள் அனுப்புகிற இமேஜஸ் நீங்கள் பண்ணுற மீடியா ஷேரிங்க அவங்க ஷேர் பண்ணிடுவாங்கிற பயம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த சீக்ரெட் சேட் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீக்ரெட் சேட் எந்த அளவுக்கு பாதுகாப்பு அப்படின்னா, நீங்கள் பண்ண டெக்ஸ்ட்டை எதுவுமே அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது, வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது, அப்புறம் நீங்கள் அனுப்புகிற எந்த ஒரு மீடியா ஷேரையுமே அவங்க ஃபார்வர்டும் பண்ண முடியாது. அப்புறம் நீங்கள் பண்ணுற சேட் ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனால் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் ரொம்ப சீக்கிரட்டாக பேசணும்னா கண்டிப்பாக இந்த ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஸ்ட்ராக்ட்னா, நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஒரு மெசேஜை ரொம்ப பர்சனலாக அனுப்புறீங்க அப்படின்னா, அந்த மெசேஜை அவங்க பார்த்த உடனே தானாகவே அழிஞ்சிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் கொடுத்து இதில் 1 செகண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு வீக் வரையுமே நீங்கள் டைமர் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரிசீவ் ஆகி அவங்க பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எத்தனை செகண்ட் செட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை செகண்ட்குள்ளே அது டெலிட் ஆகிடும். இன்னொரு ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் செட் பண்ணுறது. யூசர் நேம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்குன்னு தனியாக ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, நீங்கள் யாருக்குமே உங்களுடைய நம்பர் கொடுக்க தேவையில்லை. உங்கள் யூசர் நேம் கொடுத்தாலே அவங்க அதில் மெசேஜ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் நம்பர் உங்களுக்கு செக்யூராக இருக்கும். இன்னொரு ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க, அதில் நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை தப்பாவோ மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த மெசேஜை நீங்கள் டெலிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா எடிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த எடிட்டை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிடலாம் ஈஸியாக. அந்த மெசேஜை டெலிட் பண்ணணுங்கிற அவசியம் வேண்டாம். இதில் இன்னொரு ஃபியூச்சர் இருக்குது. அது என்ன ஃபியூச்சர்னா, உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த மெசேஜை நீங்கள் இங்கேருந்து கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அவருக்கும் சேர்ந்து அழிக்கிற மாதிரி நீங்கள் இங்கே டெலிட் கொடுக்கலாம். அந்த ஃபியூச்சர் எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல, நீங்கள் வந்து சொல்லுங்கள். இது ஒரு ஃபியூச்சருங்கிறதுனால நான் சொன்னேன். இதில் இன்னொரு ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் அவங்களை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் இல்லாமல் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணலாம். அது ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னோன் நம்பர்லேருந்து அடிக்கடி கால் வருதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு யாரெல்லாம் கால் பண்ணலாங்கிறத செட் பண்ணிட்டீங்கன்னா, அவங்கள தவிர வேறு யார்கிட்ட இருந்தும் உங்களுக்கு கால் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்